இன்னும் சற்று நேரத்தில் குரு பயிற்சி நிகழ்வுள்ளது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிற்பகல் 1:19 மணிக்கு சரியாக குரு பயிற்சி நிகழ உள்ளது. அந்த தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் பிரியங்கா. அதாவது தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு விஜித்தேவர் திருக்கோயிலில் குறிபரகார தலமாக திகழ்ந்து வருகிறது. இக்கோவிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடத்தில் குரு பகவான் தனி சன்னதியில் ராஜகுருவாக தெற்கை நோக்கி அருள்பாலித்து வருகிறார். பிற்பகல் 1:19 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மேலும் மேசம், மிதுனம், கடகம், கன்னி, விச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகார ராசிக்காரர்கள் ஆவார்கள். குரு பயிற்சியை முன்னிட்டு விசிஷ்டர் ஆலயத்தில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு குரு பகவானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனமானது செய்து வருகின்றனர். குரு பயிற்சியை முன்னிட்டு குறிப்பிரகார ஸ்தலமான தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு விசிஷ்டர் திருக்கோயில் பக்தர்கள் வசதிக்காக அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. குரு பகவானை தரிசனம் செய்ய தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். பக்தர்கள் வசதிக்காக கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு வழி, பொது வழி என பக்தர்கள் வரிசையில் செல்ல தடுப்புகளும் அமைக்கப்பட்டு பணியில் தற்காலிக கழிவறை வசதிகளும் கோவில் சுற்றி பல இடங்களில் சுத்தரிக்கப்பட்டும் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டு உள்ளன. மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவிலுக்கு வருபவர்கள் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு பணியில் போலீசார் இணைந்து ஊர்காவல் படையினரும் ஈடுபட்டு உள்ளனர். பரிகாரம் செய்யும் ராசிக்காரர்களுக்கு வருகிற 23ஆம் தேதி லட்சார்ச்சனை மற்றும் சிறப்பு பரிகார ஹோமங்களும் நடைபெற இருக்கிறது.